ஹாய் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஷூட் ஸ்பாரோ. நம்ம பேச போகிற இந்த ஒரு டாபிக் ஆல்ரெடி நீங்கள் கேள்வி பட்டிருக்கலாம். வீட்டில் பேசிகிட்டு இருந்திருக்கலாம், ஸ்கூலில் பேசிகிட்டு இருந்திருக்கலாம், காலேஜில் பேசிகிட்டு இருந்திருக்கலாம், நீங்கள் ஒர்க் செய்கிற பிளேஸ்லேயும் கூட பேசிகிட்டு இருந்திருக்கலாம். பட் அப்படிலாம் பேசலைனா கூட ஒரு குறிப்பிட்ட சில பேர் ஃப்ளைட் கிராஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கலாம். என்ன ஃப்ளைட் கிராஷ், என்ன ஆச்சு, ஃப்ளைட் கிராஷ்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்களே, நியூஸ்லாம் கூட போட்டுட்ருக்காங்களே, அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான நாட்டில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம எஜுகேஷனாக வீடியோலாம் பண்ணி போட்டுட்ருக்குறோம். அப்படிங்கும்போது நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது என்னை இன்னுமே நிறைய மோட்டிவேட் பண்ணும், நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கோட என்னை நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு உத்வேகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கிராஷ், அதை பற்றி தான் பேச போகிறேன். நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ கமான், லெட்ஸ் கோ ஆன் த டாபிக். சவுத் கொரியாவில் நியூயான் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட்டில் இதுவரைக்கும் மக்கள் கேட்காத ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. எல்லா மக்களும் ஓடி பார்க்குறாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகி கிடந்தது. அவங்கள ரொம்ப துயரத்துக்கு ஆளாக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். உலக நாடுகளையுமே இது துயரத்துக்கு ஆளாக்கிட்டு இருக்கிற ஒரு செய்தி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த ஃப்ளைட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜேஜூ ஏர் 737-800 பிளேன். இதில் எத்தனை பேர் பயணம் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 181 பேர் பயணம் பண்ணியிருக்காங்க. 175 பேசஞ்சர்ஸ், 6 க்ரூ மெம்பர்ஸ். என்னதான் ஆச்சு இந்த ஃப்ளைட்டுக்கு? இந்த ஃப்ளைட் வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது எதுவும் அவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போதே பைலட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்துருச்சு எங்களோட வழியில், அதனால் ஃப்ளைட்டுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. பட் இது எதுவுமே கரெக்டான ஒரு டேட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்னி வரைக்கும் நமக்கு தெரியல. இந்த ஒரு ஃப்ளைட் கிராஷில் கிட்டத்தட்ட 179 பேர் இறந்து போகிறாங்க. 2 பேர் மட்டும்தான் பிழைக்கிறாங்க. பிழைச்சவங்க சொன்னால் மட்டும்தான் தெரியும் நமக்கு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்பவ இடத்துல அவங்க 2 பேர் இருந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு நியூஸ் கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைலட் சொன்னப்படுதா ஒரு நியூஸ் எல்லாராலையும் ஸ்ப்ரெட் பண்ணப்படுது. இப்படி பைலட் சொல்லிட்டாரு, ஓகே. பட் ஆனால் லேண்டிங்க்கு வந்துருச்சு. லேண்டிங்க்கு வரும்போது இங்கே ஃப்ளைட் கிராஷ் ஆகி இத்தனை உயிர்கள் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே சஸ்பீஷியஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டில் நிறைய சின்ன குழந்தைங்களுமே இருந்தாங்க. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்காததுக்கு முன்னாடியே எல்லாரும் இறந்துட்டாங்கும்போது இன்னுமே அது ஒரு துயரகரமான ஒரு சம்பவமாக இருக்குது. ஃப்ளைட்லலாம் ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ்லாம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிடாதீங்க, சீட் பெல்ட் போட்டுக்கங்க, எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் பதட்டம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ்லாம் இவங்க ஃபாலோ பண்ணியிருந்தா கூட ஆக்சுவலாக இப்போ நடந்த இந்த விபத்தில் இருந்து அவங்களால தப்பிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இன்னுமே அப்போனா ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே அதிகப்படுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிறது என்னோட பார்வையாக படுது. ஆக்சுவலாக இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனதுக்கு முக்கியமாக 3 விஷயங்கள் சொல்லப்படுது. என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ளைட் சாஃப்ட் லேண்டிங் ஆகணும். ஃபஸ்ட்டு சாஃப்ட் லேண்டிங் ஆனால் தான் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி 2 சக்கரங்கள் இந்த 2 சக்கரங்கள் ஃபெயிலியர் ஆகிருச்சு, அதனால தான் ஃப்ளைட் கிராஷ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ளைட் சாஃப்ட் லேண்டிங் ஆகும்போது அதோடைய வேகத்தை குறைக்கணும். அப்படி அதோடைய வேகத்தை குறைச்சாதான் அது கரெக்டாக சாஃப்ட் லேண்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பட் ஆனால் இங்கே சவுத் கொரியா ஃப்ளைட் கிராஷில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப வேகமாக தான் ஃப்ளைட் அந்த மாதிரி இருக்குது. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும். ரொம்ப வேகமாக அந்த செவுறு மேலே மோதுது. அப்படிங்கும்போது அங்கே வேகம் குறைக்கப்படலை அப்படிங்கிறது 2வது பாயிண்டாக சொல்லப்படுது. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பேர்ட்ஸால் இந்த மாதிரி கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் முக்கால்வாசி சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்ன, அதாவது அசம்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
அது வந்து பேர்ட்ஸ்னால வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. பேர்ட்ஸ் அப்படிங்கும்போது 1-2 பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு சில பேர்ட்ஸ்லாம் வந்து வலசை போகும்போது வந்து அதோடைய கூட்டத்தை மொத்தமாக வந்து கூட்டு போகும் இல்லையா? அப்படிப்பட்ட பேர்ட்ஸ் வந்து ஃப்ளைட்டில் வந்து பட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது வந்து அது வந்து கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது. ஆனால் வந்து இது வந்து 100% தான். இந்த ஒரு 3 காரணங்கள் வந்து சொல்லப்படுது ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆனதுக்கு. இந்த ஒரு ஃப்ளைட் கிராஷ்க்கு என்னோட டீப்பஸ்ட்டு கண்டோலன்சஸ். ஐ விஷ் ஹீலிங் அண்ட் பீஸ். நீங்கள் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஒரு மிகப்பெரிய விபத்துக்காக வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ஒரு விபத்துக்கு கண்டிப்பாக வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. இன்னொரு விபத்து இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.